பீனிக்ஸ் பறவை. ஆமாம், அந்த பறவையோட பேர் தான் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்துடைய பேரை வச்சுருக்காங்க. என்னங்க அந்த பீனிக்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை, எத்தனை தடவை கொன்று எரித்தாலும் அது வரல பறந்து உயிர் பிழைச்சி ஆரம்பிச்சிருமா. அப்படி தான் இந்த திரைப்படத்தோட கதை. ஆமாம், ஒரு மீனவ குப்பம். அந்த குப்பத்தில் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்போதுமே இந்த உழைப்பாளிகளில் அவர்கள் ஸ்ட்ராங்கை சில பேர் நீச்சல் போட்டி போவாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸு. ஏழைப்பாளைகளுக்கு ஒன்று சீரியஸாக படிக்கணும். அது படிப்பதற்கான பார்ட்-டைம் ஆகிப்படும். என்ன குடும்ப தொழிலெலாம் இப்போ சம்பாதிக்கணும்ல. அது மாதிரி காலகட்டங்களில் உடம்பு வச்சு நல்ல ஒரு பாக்ஸிங் அதை மாதிரி சில விஷயங்கள் கற்றுக்குவாங்க. அதில் ஜெயித்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய வந்துடும். அப்படி இல்லை என்றால் படிப்பில் தான் பண்ணணும். அதுக்கு நேரம் தான் சொல்லணும். இப்படி ஒரு பையன், அந்த குப்பத்து பையன் நிறைய கற்றுக்கிறாங்க. ஒரு அம்மா இருந்து அப்பா இல்லாத பையங்க 2 பேர். அதில் ஒரு பையன் ஒரு பக்கத்து சொந்தக்கார பொண்ணை லவ் பண்ணுறாரு. அது ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. ஒரு செக்யூரிட்டி அதில் இருக்க முடியும், பொண்ணு கொடுக்க மாட்டாரு. சரி, நிறைய பாக்ஸிங் போனாக்கா அந்த எம்எல்ஏ அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் அது மாதிரி போர்ட்ரஸ்டில் ஒரு பர்மனெண்ட் வேலை பண்ணுவார் ஜெயிச்சான்னு சொல்லி செய்கிறார். அதில் என்ன பண்ணுறால், அதில் அவருடைய பையனும் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறார். எப்போதும் எம்எல்ஏ பையன், மந்திரி பையன், அது மந்திரியோட பேரை வேறு, அவர் மாமனார் மந்திரியாக இருக்கிறார். இப்படி இருக்கும்பொழுது அவரை எதிர்த்து நிற்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க, ஒன்று வித்ரா பண்ணுப்பா அல்லது பேக்கெட் வைப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு எதுவும் ஏற்பாடு பண்ண, பணம் காசு தர, வேறு வேலை ஏற்பாடு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இவருக்கு அதெல்லாம் வேணாம், என் திறமை மட்டும்தான் வேணும்னு சொல்லுகிறார். சொன்னது மட்டும் இல்லை, பாக்ஸில் அடிக்கும் பொழுது அடித்து கும்மாங்குத்து குத்தி அவர் உயிர் போகிற அளவுக்கு இப்போ செய்து விடுகிறார். அப்போ எப்படி இருக்கும், கதையுடைய நோக்கம் வந்துடுது. அப்போது அவரை காலி செய்கிறார். அவருடைய தம்பி தான் சூர்யா சேதுபதி. சூர்யா. ஏன் நம்ம சேதுபதினு சொல்லவில்லை என்றால், அந்த சேதுபதி சேர்க்கலை, அவர் சேர்க்க விடலை. ஆரம்பத்திலேருந்து விஜய் சேதுபதியே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவருடைய ஷூட்டிங்லையோ ப்ரொமோஷன்லையோ நான் வர்றது இல்லைங்க, அவனே கிளப்பிட்டோம். நம்ம சிவாஜி, பிரபு, எம்ஆர்ஆர், வாசு, ராதாரவி, அது மாதிரி அதர்வா, அந்த முரளி, அது மாதிரி ஒரு நடிகர்கள், இப்போது சத்யராஜோட பையன் சிபிராஜ், இவங்கெல்லாம் வரும்பொழுது அந்த பேர் இருந்ததுனால அவர்களுடைய இமிடேஷன், இன்ஸ்பிரேஷனே பார்த்தோம். அதனால தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர் இப்போ எஸ்வி சேவன பையன்லாம் அவர் பார்க்குறப்போ பெரிய செலவெல்லாம் பண்ணாரு இல்லை. ஆனால் இந்த விஜய் சேதுபதியுடைய அவர் பையன்தான் இந்த சூர்யா என்பவர் துதி போடுங்க ஒரு தமிழ். இதுக்காக இல்லை, அதாவது அவருடைய ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அந்த ஒரு படத்தோட மொத்தம் 2 மணி நேரம், ஒரு லிமிட்டெட் டைம் தான். அந்த 2 மணி நேரத்தில் முதல் 1 மணி நேரம் அவர் பேசிய வார்த்தைகள் 7 எண்ணி பாருங்க உட்காந்து. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பேசப்பட்ட வார்த்தைகள் 43. இதெல்லாம் சேர்த்தா ஒரு அரை பக்கத்து டைலாக் தான். 43 ஒரு A4 சைஸில் போட்டால் இவ்வளவு தான். அதுவும் வீரவசனங்களே அல்ல, ஓ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சைலண்ட் ஃபேமிலி பேசிஸ் விஷயம்தான். பஞ்சு டைலாக்குங்கிறதுனால அவருக்கா உருவாக்குவாங்க எப்பொழுதுமே. அது ஹீரோவோட பையன், லீடிங் ஹீரோ அதில் எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அழகாக செய்கிறார். ஓகேங்க. அனல் அரசு அவர் இந்தியாவில் உள்ள எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறார். அதற்காக ஸ்டண்ட் வைக்கே ஆகணும் என்பதை சொல்லவில்லை. அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ சொன்னார், பெப்சி விஜயன் சொன்னார், ஒரு திரைப்படம் அதற்கு ஃபைட்டு வேணும், ஆக்ஷன் வேணும், ஸ்டண்ட் வேணும் என்று அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்கும், தானாக கேட்கும். அது ஒரு பாடலுக்கு வேண்டும் என்று கேட்கும். அதை மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர, எனக்கு ஃபைட்டு தெரியும், ஆள் இருக்கு, நிறைய சீன் இருக்கு, நிறைய செலவு பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லி சேசி இருக்குன்னு செய்யக்கூடாது. அது நிற்காது, தெரியுதா? அவர் பெப்சி விஜயன் கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு மேலே ஸ்டெண்ட் இயக்குனர் பெப்சியோட இருந்தார். அந்த மேட்டர் இதில் அப்படியே அவர் பார்த்து விட்டு சொல்கிறார். ஆமாம், ஒரு ஆக்ஷன் கூட, ஆக்ஷனை த்ரில்லர் அல்ல, பொலிட்டிக்கல் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும், பட்டே கிளப்பிருக்காங்க. அந்த தம்பி யாரு, அந்த சூர்யா தான், சூர்யா சேதுபதி அல்ல, சூர்யா தான் நிற்கிறார் ஆரம்பத்திலே கடைசி வரையும். அந்த மின்னல் வேகம், அது மாதிரி ஒரு 3 சீக்வன்ஸ் மட்டும், 3-4 சீக்வன்ஸ் மட்டும் தான் அந்த இன்டர்வலுக்கு முந்தி வச்சிருக்காங்க. அழகாக குதிப்பாங்க.
என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சிறைக்குள்ள அவரை வந்து அடிப்பதற்காக பண்ணும் பொழுது அவர் வந்து திருப்பி அடிச்சிருக்கிறாரு. அந்த காவல்துறையும் சிறைத்துறையும் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அரசியல்வாதிகளுடைய அடி மறுடிகளாக, எப்படியெல்லாம் ஒரு துண்டு தூக்கி போட்டால் நான் கவிட்டு போகிற நாயாக இருக்கிறார்கள் என்பதை பக்க வெளிச்சமாக, இதை விட பச்சையா சொல்ல முடியும். இப்போ அண்மை காலத்தில் நிறைய அந்த லாக்அப் மரணங்கள்லாம் இருக்குது. என்ன அடி அடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த அடியெல்லாம் ஒரு தனி மனிதனை பண்ணால் தனி மனிதன் சுதாரிப்பாக நிமிர்ந்து நிற்காட்டினா எப்படி இருக்கும்? ஓகே, இந்த படத்தோடைய இசை வந்து எப்போது ஃபீல் வந்து இசை என்பது இருக்குங்கிறதுலாம் அடிச்சு தடாப்புடான்னு அடிக்கிறது இல்லை. சாம் சிஎஸ் வந்து இப்போ அண்மை காலத்தில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் என்பதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு பின்னி பெடல் எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, பட்டையை கழிப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வச்சு தள்ளிட்டாரு. இதில் என்னென்னா இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இதில் கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா வேல்ராஜ் அடாடாடாடாடா, அதாவது நைட் எஃபெக்ட்டு, அந்த டார்க் எஃபெக்ட்டு, இதை மாதிரி கொடுக்கக்கூடிய வேல்ராஜ் வந்து, அதாவது இந்த 2 மணி நேரம் ஒரு 3-4 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா, அதாவது உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாமல் இருக்கிறதுல இவருடைய வந்து அவர் இந்த ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ண அனல் அரிசி கேமரா கிட்ட போகிற மாதிரி பட்டையை கழிப்பிக்கிறார். அது மாதிரி ஒரு சும்மா ஹீரோயின் அந்த பொண்ணு இருக்கிறத விட வரலட்சுமி சரத்குமார் என்னங்க அந்த பழி வாங்குறது, எம்எல்ஏவோட பொண்ணு, அடுத்து அமைச்சருடைய பொண்ணு, எம்எல்ஏவுடைய மனைவி, அமைச்சருடைய ஒய்ஃபுன்னாக்கா அது சர்க்கரையா தேனா, அது இன்னும் இடத்துல அமிர்தமாக சாப்பிட்ற மாதிரி அப்படி அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்குற இருக்கு பாருங்க. அது பார்க்கக்கூடிய மேட்ரிகள். அன்றாடம் ரொம்ப அடாவடி பண்ணக்கூடிய பெண்களை எப்பேன்னு ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க, கொடுத்து தள்ளி இருக்கிறாரு. அடுத்து அப்படி ஜெயிலில் வச்சு என்னென்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியாது. கமலஹாசன் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, 2-3 படங்களில் கொடுத்துருக்கிறாரு, மகாநதியாக இருக்கட்டும், இப்போ அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட இதில் வந்து சிறையில் எப்படியெல்லாம் அந்த உள்ளூர் ரவுடிகள் அது கொடுப்பா சீர்திருத்த பள்ளி எப்படி பண்ணுறாங்கன்னு அழகு பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.